ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஐம் அ பார்ட் டைமர் ஃபார் த காட்ஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த மன்வ ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம எப்பிக்குள்ள போவோம். பாஸோட கதவை ஓபன் பண்ணி உள்ள நடந்து போயிட்டு இருக்க இந்த இடத்துல எங்கேயுமே அது இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை எங்கேயாச்சும் மறைஞ்சு இருக்கா இல்ல நல்ல கண்ணை திறந்து பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி தான் இது இருந்துட்டு இருக்கு. அதோட சேர்ல உட்காந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அதோட பொசிஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மள அதை அட்டாக் பண்ணதுக்கு தயாரா இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த சந்தர்ப்பத்தை அடிப்படையா பயன்படுத்தி நம்ம டக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அதை தாக்கியே தீரணும்னு கில்டு மாஸ்டர் சொன்னோன்னு 5 கேண்டிடேட்ஸை மினாட்டியூரோட ஹியூமன் சாக்ரிஃபைஸா நீங்க செலக்ட் பண்ணி அவனோட ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று ஓபன் ஆகி அவனுக்கு காட்டிட்டு இருக்கும். ஹியூமன் சாக்ரிஃபைஸா இது எதை பத்தி பேசிட்டு இருக்கு? ஒருவேளை இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கா? கண்டிப்பா இங்க இருந்து சேஃபா தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தே தீரணும். முதல்ல நான் இந்த இன்ஃபர்மேஷனை மத்தவங்க எல்லா டைமே ஷேர் பண்ணணும்னு இந்த டஞ்சன்ல இருக்கிற பாஸை தோக்கடிச்சு நம்ம சேஃபா வெளியே போறதுக்கு தேவையான ஒரு சொல்யூஷனை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தனா ஒவ்வொரு வாட்டியும் என்னோட கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே இவனே திருடிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயே என்னால இங்க இருந்து எல்லாத்தையுமே பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியாதுன்னு மத்தவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல யாருக்குமே தெரியாம சைட்ல இருந்து பாஸை தோக்கடிக்கிறதுக்காக கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி நீ பண்ணாத, உடனே அங்க நில்லு, என்னோட கிரெடிட் எல்லாத்தையுமே நீ தேவையில்லாம திருடிட்டு இருக்க, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, நான் தனியாவே போய் பாஸை டிஃபீட் பண்ண போறேன்னு அந்த இடத்துல கால் வச்சோன திடீர்னு ஏதோ ஒண்ணு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். டஞ்சனோட பாஸ் சாக்ரிஃபைஸா இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் ஓபன் ஆனோன எதுக்காக முட்டாள்தனமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ பண்ணுன, தப்பு எது கரெக்ட் எதுன்னு பேசுறதுக்கு இது கரெக்டான டைமே கிடையாதுன்னு டஞ்சன் பாஸ் ஆக்டிவேட் ஆகி அவங்களை தாக்குறதுக்கு தயாராகி ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கும். டஞ்சனோட பாஸ் ஆக்டிவேட் ஆனனால அவங்களால அங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. திடீர்னு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிற பேரியர் அந்த இடம் ஃபுல்லாவே க்ளோஸ் ஆகி இருந்துட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும், யாராச்சும் எங்களை காப்பாத்துங்கன்னு முட்டாள்தனமா பாஸ திறந்து விட்டவன் கத்திட்டு இருக்கு. அது ஆக்ரோஷமா அவனை தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கும். கில்டு மாஸ்டர் அவனை காப்பாத்திட்டு இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இதை தாக்குங்கன்னு ஆக்ரோஷமா போய் கில்டு மாஸ்டர் கையில வச்சிருக்கிற ஆக்ஸை பயன்படுத்தி அதோட நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கு. அதோட அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிட்டுன்னு பார்த்தனா அதோட உடம்பு பார்க்கிறதுக்கு ஒரு இரும்பு மாதிரி இருந்துட்டு இருக்கும். பாஸ் தாக்குனதுல கில்டு மாஸ்டரோட கையில அடிபட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கிற தோரோட பவரை ஆக்டிவேட் பண்ணி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. அது எதையோ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சந்தர்ப்பம். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை தாக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு அவன் சொல்லதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிருக்கும். அது தோரோட பவரை பயன்படுத்தி தாக்குனதுல அந்த இடமே உருக்குலைஞ்சு எல்லாருமே காயம் அடைஞ்சு இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எனக்கு டேலண்டே இல்லாம இருந்துச்சு, இப்ப டேலண்ட் கிடைச்சும் அது வேஸ்டா மாதிரி இவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவ நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் ஒரு விஷயத்தை அவன் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டான். அதுதான் டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஸ்வாட் டேலண்ட். அதை பயன்படுத்தி மினாட்டியூர் கூட சேர்ந்து நேருக்கு நேரு சண்டையில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்னோட பவர்ஃபுல்லான ஆக்ஸை பயன்படுத்தி தாக்கியுமே அது உடம்புல சின்ன ஒரு காயத்தை கூட என்னால ஏற்படுத்த முடியல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்வாடை யூஸ் பண்றவனால அது மேல கட் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சாலும் அவனுக்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கனால அவனால சொல்லவே முடியாது. அவங்க எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கும். கில்டு மாஸ்டராலேயே தோக்கடிக்க முடியாத, அது உடம்புல ஒரு சின்ன காயத்தை கூட உண்டாக்க முடியாத நேரத்துல ஹீரோ அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி அசால்ட்டா அதோட ஒரு கொம்பை வெட்டி வீழ்த்திட்டு இருப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரியல் ஸ்வாடை நான் பாக்குறது மட்டும் இல்லாம கையால பிடிக்கிறது. ஆனா என்னோட பாடி என்னன்னா ஏற்கனவே ஏதோ நான் ரொம்ப ஸ்வாட்ல கை தேர்ந்தவ மாதிரி அது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் ஸ்வாட் டேலண்டானு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கு. பாஸ் ரொம்ப ஆக்ரோஷமா அவனை தாக்குறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். ஆனா அவன் கண் இமைக்கிறதுக்குள்ள இன்ஸ்டன்டா 6 ஸ்லாஷ் அது உடம்புல ஏற்படுத்திட்டு இருக்கு. என்னதான் அவனுக்கு ஸ்கில் இருந்தாலும் நம்மளால இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம எல்லாருமே சாக போறோம் அவன் பார்த்து காத்திட்டு இருப்பான். அது இப்ப முக்கியமே கிடையாது. இங்க இருக்கனே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா அவன் கையில வச்சிருக்கிற ஸ்வாடு விரிசல் விட்டு எப்பனாலும் உடையதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இதே சூழ்நிலை போச்சுன்னா என்னால இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால கரெக்டா அதோட விர்ச்சுவல் பாயிண்ட் நோக்கி நான் தாக்கியே ஆகணும்னு ஆக்ரோஷமா போய் தாக்க போயிட்டு இருக்க. பாஸ் அதோட பஞ்சை பயன்படுத்தி அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அவனோட மார்ஷல் ஆர்ட் டேலண்ட பயன்படுத்தி அதோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு கிக்க ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்த
அடுத்ததா அவனோட ஸ்வாட் டேலண்ட பயன்படுத்தி அதை தலையிலேயே தாக்கிட்டு இருப்பான். என்னோட ஸ்வாட் அதோட லிமிட்டை மீறிட்டு என்னோட மார்ஷல் ஆர்ட் டேலண்ட பயன்படுத்தி தாக்கியும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கடைசி சான்ஸ் மட்டும்தான். அந்த சான்ஸை பயன்படுத்தி அதோட விச்சுவல் பாயிண்ட் தாக்கி அதோட கதையை நான் முடிச்சே ஆகணும்னு எனக்கு ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருப்பான். திருப்பியும் பாஸ் தோரோட பவரை ஆக்டிவேட் பண்ணி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அவனுக்கு தேவையான ஓப்பனிங் கிடைக்கிறத பார்த்தோன்னே நேரடியா பாஸ் கூட சேர்ந்து சண்டையில ஈடுபடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். நான் எப்படியாச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நீ ஷைன் ஆவதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ பண்ணதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கியான்னு கேட்டோன்னே எனக்கு இருக்கிற இந்த கடைசி சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அதோட விச்சுவல் பாயிண்ட்லயே ஸ்ட்ரைக் பண்ணி அதோட கதையை நான் முடிச்சே ஆகணும்னு ஹீரோ ஆக்ரோஷமா போய் தாக்குறதுக்கு போயிட்டு இருப்பான். ஆனா அவனோட ஸ்வாட் ரெண்டா உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும். எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு பார்த்துட்டு இருக்க இதை நீ வச்சுக்கோன்னு அவன் பின்னாடி இருந்து ஒரு ஸ்வாட தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். கரெக்டா அதை கேப்சர் பண்ணி இப்போ உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அந்த ஸ்வாட பயன்படுத்தி தாக்குனதுல பாஸோட கதை மொத்தமா முடிஞ்சிட்டு இருக்கும். டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர் வெளியே வர்றது தடைப்பட்டு 5 மணி நேரம் இருக்கும். அப்படி அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்கள் எல்லாருமே டஞ்சனுக்கு வெளியே இருந்து ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்க பாஸ தோக்கடிச்சிட்டு அவங்க எல்லாருமே சேஃபா வெளியே வந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து தூக்கி போட்டா அந்த ஸ்வாட நான் பிடிப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ரிஸ்க் அடிப்படையில் தான் பண்ணேன். அதே மாதிரி நீ கரெக்டா அதை பிடிச்சிட்ட. நீங்க மட்டும் அந்த ஸ்வாட கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா என்னோட கதை மொத்தமா முடிஞ்சிருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இல்லவே இல்ல, எங்க எல்லாரோட உயிரையும் நீ தான் காப்பாத்திருக்க. அதனால நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். வெளியே மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நம்பர் 1 கண்டெய்னரா நீ இங்க இருக்கிற டஞ்சனை தனியாவே இருந்து தோக்கடிச்சனால நீ இப்போ ஷைன் ஆவதுக்கான டைம் வந்துட்டேன்னு கில்டு மாஸ்டர் அவனை முன்னாடி அனுப்பிட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே இருந்திருக்காது. அவன டேலண்டே இல்லைன்னு அவனுக்கு எல்லாருமே சேர்ந்து நக்கல் அடிச்சு கேவலப்படுத்துறது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இனியும் நான் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பழைய ஆளே கிடையாது. நாங்க சாதிச்சிட்டோன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா டஞ்சனை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அங்க எல்லாமே முடிச்சக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவன் போயிட்டு இருப்பான். டிவில என்ன ஓடிட்டு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தனா நீங்க எந்த கில்டோட எந்த டிவிஷனை சேர்ந்தவங்க, உங்களோட பேர் என்ன, உள்ள எந்த மாதிரி மான்ஸ்டர் வந்துச்சு, நீங்க நல்லா சோட சண்டை போடுறதா கேள்விப்பட்டோமே. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவனை சுத்தி வளைச்சு கேட்கறத பார்த்தோன்னே நான் எந்த டிவிஷனோ எந்த கில்டையும் சேர்ந்தவனே கிடையாது. உள்ள நிறைய குறைன்னு அதிகமா இருந்துச்சு. மத்தவங்களோட உயிரை காப்பாத்துறதுதான் என்னோட முக்கியமான நோக்கமாவே இருந்துச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவனை மாத்தி மாத்தி கேள்வி கேட்டது, அவன் பதில் சொன்னது எல்லாமே அவனுக்கு தெரிய வந்தோன்னே இதுக்கு மேலேயும் நான் இதை பார்க்கறதுக்கு விரும்பவே இல்லைன்னு வெக்கத்துல டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாரான். அவன் சண்டையில ஈடுபட்டு இருக்கும் போது அவனோட போன் கீறி கந்தல் கோலமா இருந்துட்டு இருக்க அவனோட பப்ளிசிட்டி அதிகரிக்க லோயஸ்ட் கிளாஸ் காடா இருக்கிற யூ உங்களுக்கு டிவைன் பவர் 1000 இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னு சொன்னோன்னே என்னது டிவைன் பவரா? இந்த ஜாபோட அட்வர்டைஸ்மெண்ட்லயும் குவாலிஃபிகேஷனா அதை பத்தி தானே போட்டுருந்துச்சு. 1000 லெவல ரீச் பண்ணனால அடுத்ததா வேற ஒரு ஜாப கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். என்ன ஜாப்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஹெப்படைட்டிஸோட இடத்துல போய் செக்யூரிட்டி மேனேஜரை வேலை பார்க்கணும்னு தெரிஞ்சோன்னே இதோட குவாலிஃபிகேஷனே டிவைன் பவர் 1000க்கு மேல இருக்கிறவங்களால மட்டும்தான் இதுல பதிய முடியும். செக்யூரிட்டி மேனேஜர் தானே, இது எனக்கு ரொம்பவும் கை வந்த கலை, அது ரொம்ப ஈஸி பீசின்னு அதை கிளிக் பண்ணிட்டு இருப்பான். உடனே அவனை டெலிபோர்ட் பண்ணி ஹெப்படைட்டிஸோட இடத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் யாரையாச்சும் இங்க அனுப்பும் போது இந்த அளவுக்கு கரடு முரடா தான் அனுப்புவாங்களா, கொஞ்சம் நல்லபடியா அனுப்பவே மாட்டாங்களான்னு பார்த்தனா ஹெப்படைட்டிஸோட இடத்துக்குள்ள இருந்துட்டு இருப்பான். இந்த இடம் என்னையா இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு, ஒரு ஏசி ஈசின்னு எதுவுமே இருக்காதா, நீ தான் இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கனா, இந்த இடத்தோட ஓனரா இருக்கிற ஹெப்படைட்டிஸ் நான் தான் சொன்னோன்னே என்னோட பேரு யூ, செக்யூரிட்டி மேனேஜர் வேலைக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு மரியாதை கொடுத்தோன்னே நீ என்ன ஹியூமன் மாதிரி மரியாதை கொடுத்துட்டு இருக்க. நியூஸ்ல பார்த்தது எல்லாமே உண்மைதான். மவுண்டைன் கார்டா இருக்கிறனே ஹியூமன்ஸை காப்பாத்துறதுக்காக தோர் உருவாக்கின டஞ்சனுக்குள்ளேயே போய் எந்த ஒரு பயமும் இல்லாம தோக்கடிச்சது எல்லாத்தையுமே நான் நல்லாவே பார்த்தேன். அதுலயும் உனக்கு தைரியமும் தில்லும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. என்னோட இடத்துக்குள்ளேயே வந்து என்கிட்டயே நீ ஏசிய போடணும் சொல்ற பத்தியா, என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நீ மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். உன்னோட டாஸ்கா இப்ப நீ அவங்கள சந்திக்கிறதுக்கான டைம் வந்துட்டேன்னு ஒரு ஹார்னை எடுத்து ஊதுனோன காது கிளியற அளவுக்கு ஒரு சத்தத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். ஒரு 3 டார்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து இருந்துட்டு ஹெப்படைட்டிஸ் நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னே மவுண்டைன் கார்டா இருக்கிற இவன் தான் இனிமேல் உங்களோட ஸ்டோர் மேனேஜரா இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற வேலை பார்க்கலான்னு நான் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது ஃப்ரையாக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்த ஒரு நெக்லஸ காணாம போயிட்டு நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், அது எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இவனை பார்க்கறதுக்கு தான் ரொம்பவும் அப்பாவியா ஒரு குட்டி நாய் மாதிரி இருப்பானே, ஆனா கோவப்பட்டுட்டானா இந்த இடமே பூகம்பத்துல வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா மாறிடுவாங்க. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. எனது இவங்க பயங்கரமா மாறிடுவாங்க, ஆனா இவங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துட்டு ஒலிம்பஸோட மவுண்டைன்ல நான் ஏறலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஹெர்குலிஸோட கிளப்பை எடுத்து கொடுத்தோன்னே இந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவரான
சூப்பரான வெப்பனை எனக்கு இவன் அசால்ட்டா கொடுத்துட்டு இருக்கானு. ஆமா நான் இங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்லவே இல்லை. என்னோட டாஸ்க் என்னன்னு உடனே சொல்லிட்டு போங்க. எதுக்காக நீ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? இந்த சாஃப்டிஸ் கிட்ட நீ இருந்துட்டு இருக்கீல, அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாங்க. உன்னை நான் அப்புறமாட்டி பாக்கேன்னு அவன்கிட்ட இவனை கோத்து விட்டுட்டு எப்பத்திஸ் கிளம்பிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். பாய்.